தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை சார்பில் குழந்தை மற்றும் வளரிளம் பருவ தொழிலாளர்கள் தடுத்தல் மற்றும் முறைப்படுத்தல் சட்டம் 1986 குறித்து மண்டல அளவிலான விழிப்புணர்வு கருத்தரங்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ரே சதீஷ் தலைமையில் அண்மையில் நடைபெற்றது. மண்டல அளவிலான விழிப்புணர்வு கருத்தரங்கில் குழந்தை தொழிலாளர் மற்றும் முறைப்படுத்துதல் சட்டம் 1986 குறித்தும் குழந்தை தொழிலாளர் மற்றும் கொத்தடிமை தொழிலாளர் முறைக்கு எதிராக காவல்துறை சார்ந்த சட்ட நடவடிக்கைகள் குறித்தும் குழந்தை தொழிலாளர் முறையினால் சமூகத்தில் ஏற்படும் பாதிப்புகள் குறித்தும் குழந்தை மற்றும் வளரிளம் பருவ தொழிலாளர்களுக்கான சட்ட உதவிகள் குறித்தும் குழந்தை தொழிலாளர் முறை அகற்றுதலில் வணிக நிறுவனங்களின் பங்கு குறித்தும் இந்த மண்டல கருத்தரங்கில் எடுத்துரைக்கப்பட்டது. மாவட்ட நிர்வாகம், காவல்துறை மற்றும் தொழிலாளர் நலத்துறை இணைந்து குழந்தை தொழிலாளர்களை கண்டறிந்து மீட்பது மற்றும் அவர்களுக்கு கல்வி வழங்குவது குறித்து விழிப்புணர்வும் இந்த கருத்தரங்கில் ஏற்படுத்தப்பட்டது. மேலும் குழந்தை தொழிலாளர் முறை மிகவும் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் இருந்த போதிலும் முற்றிலும் ஒழிக்கும் வகையில் மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டது. குழந்தை தொழிலாளர் தொடர்பான புகார்களை கட்டணமில்லா தொலைபேசி எண் 1098 என்ற எண்ணில் தெரிவிக்கலாம் எனவும் மாவட்ட ஆட்சித்தலைவர் குறிப்பிட்டார். இந்நிகழ்ச்சியில் குழந்தை தொழிலாளர் முறையினை அகற்றுவதற்கான உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சியும் நடைபெற்றது. தருமபுரி மாவட்ட விளையாட்டு அரங்கில் தமிழக அரசு இளைய தலைமுறையினரின் சமூக முன்னேற்றம், உடற்கல்வி, விளையாட்டு, சமூக இணைப்பு மற்றும் உடல் மன ஆரோக்கியத்தை வலுப்படுத்தும் நோக்கில் ஜனவரி மாதம் 25ஆம் தேதி முதல் ஜனவரி மாதம் 27ஆம் தேதி வரை தமிழ்நாடு முழுவதும் ஊராட்சி ஒன்றிய அளவில், மாவட்ட அளவில் மற்றும் மாநில அளவில் முதலமைச்சர் இளைஞர் விளையாட்டு திருவிழா இது நம்ம ஆட்டம் 2026 போட்டிகள் நடத்த திட்டமிடப்பட்டு போட்டிகள் நடைபெற்றது. தருமபுரி மாவட்ட பிரிவில் 10 ஊராட்சி ஒன்றியங்களில் 16 வயது முதல் 35 வயது வரையிலான தகுதியுடைய அனைத்து இளைஞர்களும் பங்கேற்ற ஊராட்சி ஒன்றிய அளவிலான போட்டிகள் ஏற்பாடு செய்து நடத்தப்பட்டது. வெற்றி பெற்ற வீரர் வீராங்கனைகளுக்கு தலா முதல் பரிசாக 3000, இரண்டாம் பரிசாக 2000 மற்றும் மூன்றாம் பரிசாக ரூபாய் 1000 ரொக்கமாக வழங்கப்பட்டது. தருமபுரி மாவட்டத்தில் இருந்து இது நம்ம ஆட்டம் ஒன்றியம் மற்றும் மாவட்ட அளவிலான போட்டிகளில் கலந்து கொள்ள 4898 ஆண்களும் 2029 பெண்களும் என மொத்தம் 6927 விளையாட்டு வீரர் மற்றும் வீராங்கனைகள் பதிவு செய்தனர். தற்போது ஒன்றிய அளவிலான போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு மாவட்ட அளவிலான போட்டிகள் ஜனவரி மாதம் 30ஆம் தேதியும் ஜனவரி மாதம் 31ஆம் தேதியும் நடைபெற்றது. தருமபுரி மாவட்ட விளையாட்டு அரங்கில் நவீன உடற்பயிற்சி கூடத்தினை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ரே சதீஷ் திறந்து வைத்தார். மேலும் தருமபுரி மாவட்ட விளையாட்டு அரங்கில் நாடாளுமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து ரூபாய் 30 லட்சம் மதிப்பீட்டில் 4 உயர் கோபுர மின்விளக்குகள் அமைக்கும் பணியினை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ரே சதீஷ் தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சிகளில் தருமபுரி நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ஆ மணி, தருமபுரி சட்டமன்ற உறுப்பினர் திரு SP வெங்கடேஸ்வரன் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். இந்நிகழ்ச்சியில் பேசிய மாவட்ட ஆட்சித்தலைவர், நம்மளுக்கு விளையாட்டு ரொம்ப பிடித்தமானது, ஊக்கமும் ஆக்கமும் தரக்கூடியது. கல்வியும் விளையாட்டும் 2 கண் போன்றது. இதை தொடர்ந்து நாம் ஒவ்வொரு இளைஞர்களும் தற்காலத்துல பல்வேறு சமூக ஊடகங்களுடைய தாக்குதலுக்கு உட்பட்டதனால் இதுல சரியா கவனம் செலுத்த முடியாம போயிருது. பள்ளி முடிந்து படிப்பு முடித்து வந்த உடனே விளையாட போவோம். ஆனா இன்னைக்கு அதற்கான அந்த தாக்கமே இல்லாம போயிருச்சு, வீரியமே இல்லாம போயிருச்சு. காரணம் என்னன்னாக்கா சமூக ஊடகங்களுடைய அந்த அளவுக்கு ஆக்கிரமிப்பு செய்துள்ளதால் அதை சரியா செய்யறது இல்லை. அப்படி செய்யாம விடுவதனால் உடலுக்கும் உள்ளத்துக்கும் எதிர்வரும் இளைய தலைமுறையினருக்கு இது நல்லது அல்ல, உகந்தது அல்ல என்கிற ஒரு நல்ல கண்ணோட்டத்துடன் உயர்ந்த நோக்குடன் தமிழ்நாடு அரசினுடைய இது நம்ம ஆட்டம், இது மட்டுமல்ல முதலமைச்சர் விளையாட்டு கோப்பையாக இருக்கட்டும் அல்லது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு நிகழ்வுகள் விளையாட்டை ஊக்கப்படுத்தக்கூடிய வகையில, ஏன்னா விளையாட்டும் கல்வியும் 2 கண் போன்றது அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களுக்கு உடலும் உள்ளமும் ஒருங்கிணைப்பு செய்வதற்கு இந்த விளையாட்டு ரொம்ப அவசியம். தருமபுரி மாவட்டத்துல கல்வியில 27வது இடத்திலிருந்து 7வது இடத்துக்கு 9வது இடத்துக்கும் ஒரு பாய்ச்சலா தாவி வந்திருக்கிறோம். இன்னும் மென்மேலும் வருங்காலங்கள்ல உங்களுக்கு தேவையான அனைத்து ஹை லெவல்ல கொடுக்கறதுக்கும் எங்களால முடிஞ்ச அனைத்து முயற்சிகளையும் நாங்கள் மேற்கொள்வோம்.